மனித உரிமைகளை மீறி இலங்கையில் ஈழத் தமிழர்கள் லட்சக்கணக்கில் படுகொலை குறித்து ஜெனீவாவில் ஐநாவின் மனித உரிமை தொடர்பாக கொண்டுவர இருக்கக்கூடிய தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் தமிழக முதலமைச்சரினுடைய கடிதம் மற்றும் வலியுறுத்தல், அதே வேளையில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய வரைவு அறிக்கை குறித்த விவாதம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் பதிலளிப்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் சமூக நீதி தமிழ் தேசம் இதழினுடைய சிறப்பு ஆசிரியருமான தோழர் தியாகு அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் தோழர். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை மிக உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய சமூக ஆர்வலர், ஈழ தமிழகம் அமைய வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவருமான ஓவியர் புகழேந்தி அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம். அதே போல இது தொடர்பாக தமிழர் வாழ்வுரிமை மாநாடுகள் போன்ற பல மாநாடுகளை நடத்தியவரும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தொடர்ந்து கண்ணுற்று பேசி வருகிறவருமான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் தீரன் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகின்றிருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். தற்பொழுது இலங்கை அரசினுடைய ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு, இலங்கைக்கு ஆதரவாக, மனித உரிமை குற்றம் புரிந்த இலங்கைக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய தோற்றம் இருக்க போக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த நிலைகளை சுட்டிக்காட்டி தவறான முடிவுகளை எடுத்துவிடக் கூடாது, இது வரலாற்று பிழையாகிவிடும், இந்தியாவின் நிலைப்பாடு முற்றிலும் மாறுதலாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதம் சரியான நோக்கத்தில், சரியான நேரத்தில், சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக இயற்றப்பட்ட அந்த தீர்மானம் ஐநா அறிக்கையில் போர்க்குற்றம் புரிந்ததாக குறிப்பிடப்படுகிறவர்களை போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும் என்று கோருகிற அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தினுடைய தொடர்ச்சியாக மனித உரிமை மன்றத்தில் ஏதாவது ஒரு முயற்சி நடக்குமானால் அதை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் வலியுறுத்தினால் அது சரியானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இப்போது ஐநா மனித உரிமை மன்றத்தில் தமிழர்களுக்கு ஆதரவான எந்த தீர்மானத்தையும் யாரும் முன்மொழியவில்லை. அப்படி இருக்கும்போது இலங்கைக்கு எதிராக தமிழர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்கு அங்கு எந்த அடிப்படையுமே இல்லை. என முதல்ல தீர்மானமே தமிழர்களுடைய கோரிக்கை நிறைவு செய்வதாக இல்லை. ஐநா மூவல்லுநர் குழு அறிக்கையில் கூறியுள்ளபடி போர்க்குற்றங்கள், மானுட விரோத குற்றங்களை புரிந்திருக்கிற, இனக்கொலை குற்றம் புரிந்திருக்கிற சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு பன்னாட்டு புலனாய்வு அமைப்பு சுயேட்சையாக இயங்க வேண்டும், அமைக்க வேண்டும் என்று தமிழர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை. ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், அதற்கான பொறியமைவை ஏற்படுத்த வேண்டும். இது தமிழர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை. சர்வதேச விசாரணையை அமைக்க வேண்டும் என்பது அந்த வார்த்தையே இல்ல அமெரிக்க தீர்மானத்தில். முதல்ல கொண்டு வந்த வரைவிலையும் இல்லை, இப்ப கொண்டு வர போற வரைவிலையும் இல்லை, எதிலையும் இல்லை. இப்படி ஒரு தீர்மானம் என்பது தமிழர்களை காப்பாற்றுகிற தீர்மானமாக இல்லை, சிங்கள அரசை காப்பாற்றுகிற தீர்மானமாகத்தான் இறுதியில் முடிய போகிறது. எனவே அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கோரிக்கை இந்தியாவிடம், நம்முடைய கோரிக்கை இந்தியாவுக்கு உண்மையில் இப்போதாவது தமிழர்கள் மேல் அக்கறை இருக்குமானால் இந்த தீர்மானத்தை இந்தியா கொண்டு வரட்டும். இலங்கைக்கு எதிராகவோ வேறு எந்த நாட்டுக்கு எதிராகவோ இந்த தீர்மானத்தை, அதாவது நடந்த இனக்கொலை குற்றம் குறித்து ஒரு பன்னாட்டு சுயேட்சையான புலனாய்வு வேண்டும், ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணைன்னு அவங்க சொல்றாங்க பாருங்க, இது வேண்டும், அதற்கான அமைப்பை நிறுவ வேண்டும் என்றே மனித உரிமை மன்றத்தில் இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் இந்தியா இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாறுதலும் வினோதம் ஏற்படும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நேற்றைய தினம் இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா அவர்கள், அதாவது இலங்கை நட்பு நாடு, அங்கே தமிழர்களை காக்கப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு சூழலை மையமாக வைத்து இவைகளையெல்லாம் கண்ணுற்றுத்தான் இந்தியா நிலைப்பாடுகளை எடுக்கும் என்று இனப்படுகொலை, அந்த இடத்திலே நடைபெற்ற கொடூரங்களை பற்றிய அக்கறை உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல்
செயல்படுத்தி பேசி இருப்பதை நாம் உணர முடிகிறது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு இதெல்லாம் அக்கறையே இல்லை. அவர்கள் எல்லாம் ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுல இது ஒரு இன்னொரு காட்சி அவ்வளவு. இப்ப திரு புகழேந்தி, இப்போ LLRC-யை அமெரிக்கா கொண்டு வர வேண்டும், அதன் அடிப்படையில் அந்த அறிக்கை அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதை நோக்கி அவர்கள் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். முதல்ல அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் தான் உலக அளவுல எல்லா தமிழர்களிடம் இருந்தது. சரி, நானும் அப்படிதான் நினைச்சேன். அது அமெரிக்கா தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் அல்லது உலகத்தில் இருக்கிற தமிழர்களும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக, அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். உலக அளவிலும் அதற்கான ஒரு ஆதரவு, ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் அந்த வரைவு வெளியிட்ட பிறகு அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரைவை பார்க்கிற பொழுது அது முழுக்க முழுக்க இலங்கை அரசு நடத்திய அந்த LLRC அந்த அமைப்பு வழங்கிய அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் இருக்குது. அதுல முழுமையா தமிழர்களுக்கு ஆதரவாக எதுவும் இல்ல, தமிழர்களுக்கு எந்த வகையான ஒரு உரிமையையும் தருவதாகவும் இல்ல, அதே போல நடைபெற்ற குற்றங்களுக்கு பரிகாரம் தேடுவதாகவும் அது இல்லை. அதனால அதை நம்ம அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. அதனால இந்த LLRC அறிக்கையை முழுக்க முழுக்க ஆதரிக்கிற இந்த அமெரிக்காவுடைய தீர்மானம் நம்மளுக்கு எந்த வகையிலையும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்காது என்பது. ஆக அமெரிக்கா நிலைப்பாடு இரட்டை வேட ஏமாற்றுத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். நிச்சயமாக. பேராசிரியர், இந்த பிரச்சனையில் ஒரு தொடர்ந்து இது 60 ஆண்டு கால போராட்டம். இந்த பிரச்சனையை நீங்களும் நானுமே 25 ஆண்டுகளுக்கு மேலாகவே பார்த்து வருகிறோம். ஆனால் இதில் எவ்வளவு ஏமாற்றுத்தனங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையிலே மனித உரிமையை பற்றி அதிகம் பேசுகிற நாடுகளிலே தலையாய இடம் அமெரிக்காவுக்கு உண்டு, பேசுவதிலே மட்டும். இப்ப இனப்படுகொலையை பற்றி இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு அவர்கள்தான் ஏதோ செயல்படுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தருணத்தில் இந்த பிரச்சனையை தள்ளி போடுகிற வகையில் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில், நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய வகையில் வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் அங்கே தமிழ் எம்பிகளுக்கும் நிர்பந்தம் கொடுத்து இந்த LLRC-யை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் செய்ய நினைக்கக்கூடிய அமெரிக்காவின் பின்புல எண்ணத்திற்கு என்ன அடிப்படை காரணம்? அதாவது இப்பொழுது அமெரிக்கா ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வரப்படுகின்ற அந்த வரைவு தீர்மானம் என்பது ஈழத்தமிழருடைய சிக்கல்களுக்கு எந்த வகையிலும் உதவாது, அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் தராது என்பதுதான் எங்களுடைய தெளிவான கருத்து. என்ன காரணம் என்றால், அமெரிக்காவை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொண்டு, எல்லோருக்கும் தெரியும், இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கும் ஒரு 66 நாடுகளிலே 100கணக்கான முறைகளாக ராணுவ தலையீடு செய்து அந்த நாட்டு மக்களை கொன்று குவித்து, பல கோடி பேரை கொன்று குவித்தும் பல பேரை பட்டினி போட்டும் சாகடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சர்வதேச ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொண்ட நாடு அமெரிக்கா. இன்றைக்கு கூட 7 நாடுகள், ஆப்கான், ஈராக், பாகிஸ்தான், இப்படி பல நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா லிபியா வரையில பாத்தீங்கன்னா 7 நாடுகள்ல இன்றைக்கும் அங்கே பல ராணுவ தலையீடுகளை செய்து அந்த நாட்டு மக்களை அநியாயமாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்கா இந்த வரைவு தீர்மானத்தை கொண்டு வருவது எதற்காக என்றால், நாங்கள் எப்படி ஐயப்படுகிறோம், அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும் ஏறத்தாழ நார்வேயையும் சேர்த்துக் கொண்டு இவர்கள் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இலங்கையை காப்பாற்றுவதற்காக இந்த LLRC என்று சொல்லப்படுகிறது படிப்பினைகளில் இருந்து கற்றுக்கொண்ட நல்லிணக்க குழு, நல்லிணக்க ஆணையம். இதனுடைய அறிக்கை சொல்லி இருக்கிற கூடிய செய்திகள், அது உள்ளடக்கத்தில் நான் அதிகமா போக விரும்பல, ஆனால் அதை கூட இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்றுதான் அந்த நல்லிணக்க ஆணைய குழுவினுடைய அறிக்கைகளை சுட்டிக்காட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுவே ஒரு தீர்வில்லாத ஒரு இது. ஏனென்றால் காந்தியை கொன்ற கோட்சே நீயே விசாரித்து குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபித்து காட்டு என்று சொல்வதை போல ஈழத் தமிழ் மக்களை 2 லட்சம் மக்களுக்கு மேலாக கடைசி 4ஆம் கட்ட போரில் கொன்று குவித்த அந்த இனவெறி பிடித்த சிங்கள அரசே ஒரு விசாரணை நடத்தி நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்வதை போல இது இருக்கிறது. அமெரிக்காவினுடைய எண்ணமும் அதேதான். ராஜபக்சேவை நீயே விசாரணை செய்து கொள், நீயே தீர்ப்பு எழுதிக்கொள் என்பது போல. இப்ப எதற்காக அமெரிக்கா இதை செய்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால், 2009 முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்னாலே சர்வதேச தமிழர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துவிட்டது.
அந்த போரை தடுக்க முடியாவிட்டாலும் போர் குற்றங்களுக்கான தண்டனையை இலங்கை அரசுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதிலும், போர்க்குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலும், அதை தொடர்ந்து தங்களுக்கு ஒரு சுதந்திரமான சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு வழிபிறக்கும் என்றும், அதன் பிறகு இலங்கையிலே வடக்கு கிழக்கு மாநிலங்களிலே ஒரு, அதாவது ஐநாவுடைய மேற்பார்வையிலே ஒரு வாக்கெடுப்பு, கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வாக்கெடுப்பை நடத்தி அந்த மக்கள் இணைந்து வாழ விரும்புகிறார்களா, சிங்களவரிடமிருந்து பிரிந்து வாழ தன்மானத்தோடு விரும்புகிறார்களா என்று அறிய விரும்புகின்ற ஒரு வாக்கெடுப்பு. இப்படித்தான் வரும் என்று அந்த மக்கள் எல்லாம் இந்த 2009 போருக்கு பின்னாலே அப்படி ஒரு விழிப்புணர்வு சர்வதேச தமிழரிடம் வந்துவிட்டது. இதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே ஆஸ்லோ தீர்மானத்தை, ஆஸ்லோ ஒப்பந்தம் என்று ஒன்று போட்டார்கள். அந்த தீர்மானம் உள்ளக சேர்னை உங்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று சொல்லி நார்வேயின் மூலமாக இந்த நாடுகள் முயற்சி எடுத்தன. அந்த ஆஸ்லோ தீர்மானம் 2003 ஆஸ்லோ தீர்மானம் எதை நோக்கி கொண்டு சென்றது? அந்த மக்களை, அந்த 2009 பேர்ல 2 லட்சம் பேரை சாகடிக்கிறதுக்கு தான், இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு தான் வழிவகுத்தது. இப்பொழுதும் இந்த 2009க்கு பிறகு உலகத் தமிழரிடம் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் அல்லது திசை மாற்றுவதற்காகத்தான் இந்த LLRC என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை கூட அதற்கு ஏதோ உயிர் உள்ளது போலவும், அது ஏதோ பெரிதாக தமிழர்களுக்காக சாதித்து விடும் என்பதை போலும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மறைமுகமாக அமெரிக்கா இலங்கையை இந்தியாவினுடைய உதவியோடு காப்பாற்ற நினைக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக நம்முடைய இணைப்பிற்கு திரு சீனிவாச ராவ், இந்த பிரச்சனையில் அதிக கவனம் செலுத்தி வரக்கூடிய உலகம் சுற்றும் ஆர்வலர் சீனிவாச ராவ் ஞானசேகரன் அவர்கள் இணைப்பிற்கு வந்து வருகை தந்திருக்கிறார்கள். சொல்லுங்க சீனிவாச ராவ். வணக்கம். வணக்கம். இப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இப்படியான ஒரு ப்ரோக்ராம் வந்து தமிழ் மக்களை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது உங்களுக்கு முதல்ல என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைக்கு வந்து எந்த சர்வதேசம் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்தி ஒரு இனப்படுகொலையில முடிச்ச ராஜபக்சேவை இப்போது ஒரு காப்பாற்ற ஒரு சதியாத்தான் இந்த ஐநாவுல அமெரிக்காவுடைய முன்னகர்வு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2000 டவரை இடிச்ச அந்த பின்லேடனுக்கு அடுத்து எல்லா விடுதலை இயக்கங்களும் தீவிரவாத இயக்கங்களா மேலை நாடுகளால் சித்தரிக்கப்பட்டு, குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆதரவு சக்திகளால் சித்தரிக்கப்பட்டு விடுதலை இயக்கங்களை தீவிரவாத இயக்கங்களாக, பயங்கரவாத இயக்கங்களாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. எடுத்துக்கொண்டு அந்த தீவிரவாதத்துக்கு வந்து இது பண்றது எஸ்சிடியை வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு 2002 அழைத்து 2009 நார்வே, இந்தியா, அமெரிக்கா, அந்த இணைய தலைமை நாடுகள் என்று சொல்லக்கூடிய 5 நாடுகள், ஜப்பான் உட்பட தீவிரவாதத்துக்கு எதிரான 2000 புலிகளை கொள்றன்னு சொல்லிட்டு 1,60,000 தமிழ் மக்களை ஐநாவால பிரகடனப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பகுதிக்கு வர வச்சு கொண்டதுதான் மிச்சம். சரி, அந்த இதை வந்து ஊடகங்களே இல்லாத வார் வித்தவுட் விட்னஸ் என்றதான் சர்வதேச சதி நடந்தது. சரி, ஆனா அங்க உள்ள ராணுவ வீரர்கள் அவருடைய கொழுப்பால இன்னைக்கு சர்வதேச அந்த தொழில்நுட்பத்தால எல்லா அந்த மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்களை சேனல் 4 டாக்குமெண்ட்ரி விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு சர்வதேசத்துக்கு காட்டின பிற்பாடு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது சர்வதேச சமுதாயம். சரி, அதற்கடுத்து மசூகி தரிஷ்மன் குழு தெளிவா பட்டத்தனமா சொல்லிடுது, இலங்கைக்கு போகாமலே அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு 40,000 பேர் மினிமம் கொல்லப்பட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கும். இதுக்கு ஒரு சர்வதேச ஒரு நெறிமுறை கூடாக ஒரு சர்வதேச விசாரணைகள் மூலமாகத்தான் இது உண்மை வெளியே வரும் சொன்ன பிறகும் கூட அமெரிக்காவுக்கு முந்தானத்து கூட அந்த மசூகி தரிஷ்மன் குழு வந்து நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஓபன் பேஜ் எழுதியிருக்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய கடமையை செய்ய தவறுவேனால் ஐநாவுக்கு இது மிகப்பெரிய களங்கம். 2010 உருவாக்கப்பட்ட அந்த ராஜபக்சே பாராட்டு தீர்மானத்தை முதல்ல வித்ரா பண்ணணும். அதாவது ஐநாவுக்கு வந்து அமெரிக்கா தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அந்த குழுவினுடைய தகவல் அறிக்கை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது இல்லையா? அது மட்டுமல்ல, நெல்சன் மண்டேலா தலைமையில கூட எல்டர்ஸ் அசோசியேஷன், ஃபார்மர் பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க, ஐசிஜி சொல்லி இருக்குது, அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லி இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சொல்லி இருக்குது. இவங்க எல்லாருக்கும் அதாவது இந்த 3 பேர் இதுல யாராரு சதின்றத பார்க்கணும். அமெரிக்கா, நார்வே, இந்தியா. சரி, இந்தியாவுடைய நிர்பந்தத்துக்காக தான் அமெரிக்கா இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, அதான் ராஜபக்சேவை அது தியாகம் சொன்ன மாதிரி ராஜபக்சேவை காப்பாற்றக்கூடிய ஒரு தீர்மானமா தான் கடைசியில வந்து இது முடிய போகுது. சரி, ஆக உலக தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் முட்டாளுன்னு நினைச்சு அமெரிக்கா நினைச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே 3 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிற ஒரு சூழல் இல்லையா? அந்த நந்தி கடற்கரை பகுதியிலே கூட இப்பொழுது இந்த குழு விசாரணையோ ஆய்வோ செய்ய வந்தார்கள் என்று சொன்னால்
அங்கே ஆதாரங்கள் கிடைத்து விடும் என்பதற்காக அந்த ஆதாரத்தை இன்றைக்கு தொலைத்து விட்டு அழித்து விட்டு தற்போதுதான் திறந்து விட்டிருப்பதாக தகவல் சொல்லுகிறார். அந்த கால்சியம்கள் இப்போ கால்சியத்தின் மூலமாக எத்தனை மனித உயிர்கள் பலி கொண்டிருக்கின்றன என்கிற தகவலும் வெளியே வந்துவிடும் என்கிற ஒரு சூழல் இல்லையா? ஆமா, இது அதாவது இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு ஒத்துக்க பயப்படுறான். இந்த வாணி டாக்டர் அந்த மருத்துவச்சி கூட அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் போகும்போது தயவு செய்து இனப்படுகொலைன்னு வெளியே சொல்லாதமா தான் அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கெஞ்சுறான். இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு லாக் ஆயிட்டானா இனப்படுகொலைக்கான வரைவிலக்கணத்தோட அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வும் ஒரு நீதியும் கொடுத்தாகணும் இல்லையா? ஆமா, அதாவது எப்ப நீங்க ஒரு ரெண்டு தேசிய இனங்கள் அந்த நாடுகள்ல வாழுது, ஒரு தமிழ் தேசிய இனம், இந்த இனத்தை 2007 இருந்து ஒரு பகுதிக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிக்கு உள்ளடக்குது இந்த சர்வதேசனுடைய ரெட் கிராஸை வெளியேற்றுது, ஊடகத்தை வெளியேற்றுது. பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவமனையில் 65 முறை குண்டு வீசப்படதா இதே சர்வதேசத்தால் நியமிக்கப்பட்ட அந்த மஸ்ஜித் தரிஸ்மன் குழு சொல்லியும் கூட இங்க நாச்சிய பெண்களை வைத்துக் கொண்டும் அந்த நார்வேயை வைத்துக் கொண்டும் ஈழத்தமிழர்களுடைய விடுதலை வேட்கையும் இனப்படுகொலைக்கான தீர்வும் தள்ளிவிட வேண்டாம் என்று இந்தியா நினைத்தால் தமிழக சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தினுடைய வீழ்ச்சியை குறைக்கலாம் என்று நினைத்தால் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அதிகமாகுமே ஒழிய ஒருபோதும் குறையாது. நன்றி சீனிவாசராவ், நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி, வணக்கம். இப்போ தோழர் சீனிவாசராவினுடைய கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது மாறுபாடுகள் ஏதாவது உண்டா? உங்களுக்கு மாறுபாடெல்லாம் இப்போ வெளியுறவுத்துறை, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையை வைத்துக் கொண்டு நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையும் வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய லாபியை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இங்கே எஸ்.எம். கிருஷ்ணா என்று சொன்னால் அங்கே ராபர்ட் ரூட்லைட் அவர்களை வைத்துக் கொண்டு அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா 2009 மே கடைசியில் இதே மனித உரிமை மன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளையினுடைய அழைப்பின் பேரில் கூட்டப்பட்ட போது சுவிட்சர்லாந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. போரின் இறுதி கட்டத்தில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்துள்ளன, மனித உரிமை மீறல்கள் நடந்துள்ளன என்று கூறப்படுகிறது. இவை பற்றி இலங்கை அரசே ஒரு புலனாய்வுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், ரெண்டு தரப்பிலையும். இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை இலங்கையும் எதிர்த்தது, இந்தியாவும் எதிர்த்தது. இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. ருஷ்யா, சீனா மற்ற நாடுகள் சேர்ந்து போட்டி தீர்மானம் ஒன்றை இலங்கை கொண்டு வந்தது. போரில் வெற்றி பெற்ற இலங்கை அரசை பாராட்டியும் இலங்கைக்கு உலக நாடுகள் உதவ வேண்டும் என்றும் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது 2009 மே கடைசியில. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2009 மேயிலிருந்து இந்த 2012 மார்ச்சுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏறத்தாழ 3 ஆண்டு காலத்தில் புதிய ஆதாரங்கள் வந்துள்ளன. இதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, ஐநா நியமித்த வல்லுநர் குழுவினுடைய அறிக்கை, லண்டன் சேனல் 4 வெளியிட்டிருக்கிற ஆவணப்படம், டப்ளினில் இயங்குகிற நிரந்தர மக்கள் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு. ரொம்ப முக்கியமான 4வது சான்று, அமெரிக்க அயலுறவுத்துறை அமெரிக்க நாடாளுமன்றமாகிய காங்கிரசுக்கு அளித்திருக்கிற அறிக்கை. இந்த 4மே பல போர்க்குற்றங்களை குறிப்பிடுது. இந்த LLRC ரிப்போர்ட் எதை மறைக்க முற்படுதோ அதை ஓரளவுக்கு வெளிப்படுத்துது, அமெரிக்க அயலுறவுத்துறை அறிக்கை உட்பட. சரி, ஆனா இந்த 4க்கும் போட்டியாக சிங்கள அரசு அமைத்திருக்கிற படிப்பினைகள் நல்லிணக்க ஆணையம் ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருக்கு. இங்க அவசரப்பட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ராஜபக்சே போர்க்குற்றவாளியாக அறிவிக்க கோரும் தீர்மானம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி ஒரு தீர்மானம் மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வர முடியாது, நிறைவேற்ற முடியாது. ராஜபக்சே போர்க்குற்றவாளின்னு சொல்லி ஐநா அறிக்கை கூட அறிவிக்கல. இலங்கை அரசு தரப்பில் போர்க்குற்றங்கள் நடந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் கிரெடிபிள் அலிகேஷன்ஸ், நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள். இந்த நம்பத்தக்க குற்றச்சாட்டுகளை வழக்கு தொடுக்கத்தக்க குற்றச்சாட்டுகளாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு மேற்கொண்டு புலனாய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு பன்னாட்டு புலனாய்வு அமைப்பு, சுயேட்சையாக இயங்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு வேண்டும். இது ஐநா அறிக்கையினுடைய பரிந்துரை. இதுதான் இங்க முக்கியம். மார்சுகி தாருஸ்மன், சூகா மேயர், அதே போல ஸ்டீவ் ராட்னர், இந்த 4 பேர் சேர்ந்து கொடுத்த அறிக்கை, இந்த 3 பேர் சேர்ந்து கொடுத்த அறிக்கை. இப்ப அமெரிக்க தீர்மானம் இந்த அறிக்கையை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஐநா மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வரப்படுகிற தீர்மானம் ஐநா அமைத்த குழுவினுடைய அறிக்கையை குறிப்பிடணுமா வேண்டாமா? இல்ல. LLRC சொல்லப்படுகிற இதை எல்லாத்தையும் ஏமாற்றுவதற்கு இலங்கை அரசு அமைத்த ஒரு கண்டுடைப்பு ஆணையம், கண்டுடைப்புன்னு தமிழர்கள் மட்டும் சொல்லல, ஐநா அறிக்கையை சொல்லுகிறது. சரி, இது சர்வதேச அளவில் நம்பத்தக்க தரங்களை கொண்ட ஒரு குழு அல்ல. சர்வதேச சட்டங்களை பற்றிய புரிதலே இவங்களுக்கு இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தி எங்கேயும் பதிவு பண்ணணும். என்னன்னா,
2006 முதல் 8 வரை உதவி செய்யக்கூடிய, இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் வலியுறுத்தியதால இலங்கையில் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் பற்றி ஆராய்வதற்கு உலக அளவிலான முக்கியமான நீதித்துறை வல்லுநர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய தலைவராக இருந்தவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த PN பகவதி, மனித உரிமை துறையில் புகழ்பெற்றவர். இந்த குழுவினர் PN பகவதி தலைமையிலான குழு அங்கு போய் இந்த விசாரணையை தொடங்கும் போது முதல் கூட்டம் நடத்தி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த விசாரணைக்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை, இந்த விசாரணைக்கு எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, எனவே நாங்க இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கிறோம் என்று இலங்கை அரசை கண்டித்து அவங்க விலகினாங்க. அப்ப ஒரு குறிப்பா ஒரு நபர் மேல குற்றம் சாட்டினாங்க. அவர்தான் இலங்கை அரசினுடைய தலைமை வழக்குரைஞர் CRD சில்வா. இந்த CRD சில்வா மேல குற்றம் சாட்டினாங்க பாருங்க. அந்த CRD சில்வா தான் LLRC தலைவர். குற்றங்களை மறைக்க பாடுபடுகிறவர் பகவதி. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பது போல இலங்கை தன்னுடைய போர்க்குற்றங்களை மறைப்பதற்கு எல்லா விவகாரங்களையும் செய்து வருவதை யாம் அறிவோம். அதுல நீங்கள் குறிப்பிட்ட குழு வந்து அது ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 இடத்தில் தவறுகள் நடந்துள்ளன. ஒரு 4 துப்பாக்கி சூடு மாதிரி. இந்த 4 தவறுகளுக்கும் யார் பொறுப்புன்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தத்தில் இலங்கை அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு சேதம் இல்லாமல் இந்த போரை நடத்தி முடித்திருக்கிறது. ஆனால் 70 மில்லியன் தமிழர்கள் இன்றைக்கு ஓரணியில் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு தீர்வு கண்டாக வேண்டும் என்கிற ஒரு எழுச்சி, என்றுமில்லாத ஒரு எழுச்சி இப்போது 3 ஆண்டுகளாக ஆறப்போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது உலக நாடுகளிலே மறைப்பதற்கான முயற்சிகளிலே இவர் குறிப்பிட்டு சொன்னது போல, பேராசிரியர் குறிப்பிட்டு சொன்னது போல அமெரிக்காவும் நார்வேவும் இலங்கையும் சேர்ந்து கொண்டிருக்கிற நிலையில், ஆனால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதற்கான பிரேரணையை ஆதரிக்கும் முகமாக அதை கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளிலும் அவர்கள் வெகு வேகமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்தியாவினுடைய நிலைப்பாடுதான் இன்றைக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை எல்லோருமே அறிந்திருக்கிறோம். ஆக இன்றைய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் உடைய ராஜதந்திர நடவடிக்கை இந்த இந்தியாவிற்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்படி ஏற்படுத்துகிற நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் எடுப்பாரா, தமிழக மக்களுடைய சார்பாக எடுப்பாரா என்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது இந்த பிரச்சனையில. புகழேந்தி, இப்ப நீங்க இது ஒரு நல்ல சூழ்நிலை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதாவது இப்ப தமிழக முதலமைச்சர் வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கணும்னு சொல்றது வந்து தமிழர்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துறதாக இருக்குது. அந்த அளவுல நம்ம இதை ஏத்துக்கலாம். ஆனா இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுனால தமிழர்களுக்கு எந்த பயனும் கிடைக்காதுங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு, அதாவது இந்த தீர்மானம் கொண்டு அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த வரைவு தீர்மானம் தள்ளி போவதற்குத்தான், அதாவது பிரச்சனையை தள்ளி போடுவதற்குத்தான் உதவும் என்கிற ஒரு நிலையை போறதுக்கு இல்ல, மூடுறதுக்கு. நண்பர்களே, இது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். இலங்கையில் ஈழத்தமிழர் இனப்படுகொலை போர்க்குற்றம் செய்த இலங்கையை கண்டிக்கிற முகமாக ஐநாவில் கொண்டு வர இருக்கிற தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்கிற வகையில் தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதம், அதே நேரத்திலே அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற வரைவு அறிக்கை குறித்த இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசு தரப்பு சார்பில் ஒரு அறிக்கை ஐநாவில் படிக்கப்பட்டதாக தகவல். ஒரு குறிப்பிட்ட நாடுகளின் மீது எதிரான தீர்மானம் கொண்டு வருவது தவறு என்கிற வகையில் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் நான் கேள்விப்பட்டேன் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இப்படி மாறுபட்ட தகவல் வந்ததால் தான் நான் கடிதம் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வருவது தவறு என்பது எந்த அடிப்படையில் இந்தியா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது? அதாவது ஐநாவுடைய சர்வதேச சட்ட விதிமுறைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வெறுமனே வந்து எதிரான தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. பிரச்சனைகள்னு வரும் பொழுது அவர்கள் அந்த ஐநா விதிக்கின்ற அந்த மனித உரிமைகளை மதிச்சு நடக்கணும், சர்வதேச போர் விதிமுறைகளை மதிச்சு நடக்கணும். சில விதிமுறைகளை ஐநா வகுத்து வச்சிருக்கு. இதையெல்லாம் மீறுகிற பொழுதுதான் அந்த ஐநாவில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு நாட்டின் மேல இன்னொரு நாட்டுக்காரங்க வந்து கொண்டு வரலாம். அது ஒண்ணு கொண்டு வரக்கூடாது. சூடான் நாட்டில் வந்து ஐநா தலையீடு நடைபெற்றிருக்கிறது அல்லவா? ஆமா, அங்கேயும் நடைபெற்றிருக்கு, மற்ற நாடுகள்லயும் நடைபெற்றிருக்கு. உங்களுக்கு அவ்வளவு தூரம் ஏன்
இந்த நாடுகள்ல வந்து போர்க்குற்ற விசாரணை நடைபெறுன்றது இதுக்கு முன்னாடி பல நாடுகள்ல இந்தியா ஆதரிச்சிருக்கு. உதாரணத்துக்கு காசா மலை பகுதிகளில் 9 பேரை வந்து இஸ்ரேலிய படைகள் கொன்னதுக்கு போர்க்குற்ற விசாரணை சொல்லி ஐநா சொல்லும் பொழுது அதை ஆதரிச்ச முதல் நாடு இந்தியா. இப்போ வந்து இந்தியா வந்து இந்த தீர்மானத்தை வந்து இந்தியாவும் இலங்கையும் அமெரிக்காவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 2 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஎன்ஏனுடைய அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன், அப்புறமேட்டு சுமேந்திரன், இந்த எல்லாரையும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவங்க எல்லாம் அழைச்சு என்ன பண்ணிச்சு, அதாவது அமெரிக்காவுடைய ஆசியாவுக்கான இணையமைச்சர், வெளியுறவு இணையமைச்சராக இருக்கக்கூடிய ராபர்ட் ஓப்லேக், அவர் இவர்களை அழைச்சு அரசு அழைச்சு அரசு அதிகார முறைப்படி அழைச்சு நீங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய எல்எல்ஆர்சியினுடைய அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இவர்களை வற்புறுத்துறாங்க. ஆக அந்த அழுத்தத்தை இன்றைக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? இல்ல, அதுல பாதி பேர் ஏத்துக்கிறா, மீதி பேர் ஏத்துக்கல. எப்படின்னா சுமேந்திரனும் சம்பந்தம் மட்டும்தான் அதை ஆதரிக்கிறாங்க, அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ராஜீவ் ஜெயவர்தே ஒப்பந்தத்துக்கு அன்றைய சூழ்நிலையில் தேசிய தலைவர் பிரபாகரனை கையெழுத்து போட வலியுறுத்தியது போல இன்றைக்கு ராபர்ட் ஓப்லேக் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டு செல்லுங்கள் என்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறார். அதனாலதான் இங்க வந்து இந்தியாவில் வந்த போது அந்த சேனல் 4 இது வந்து ஹெட்லைன்ஸ் ஸ்டுடியோ பத்தி இது வந்து ஊடகம் வந்து ஒளிபரப்பி விட்டு இருந்த நேரம், அப்ப அந்த ஸ்டுடியோவுக்கு போன சம்பந்தம் என்ன சொல்றாரு, இது மாதிரி நீங்க வந்து உள்ளூர் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறீங்களா அல்லது நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க என்பது, இல்ல உள்ளூர் விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏற்கனவே சிங்கள அரசாங்கம் எங்களை பலமுறை ஏமாத்தி இருக்கு, எந்த ஒப்பந்தத்தை எந்த சமாதான உடன்படிக்கை இலங்கை அரசாங்கம் மதிக்கிறதே கிடையாது, ஆனதுனால இதற்கு ஒரு சர்வதேச சுதந்திரமான சர்வதேச போர்க்குற்ற விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொன்ன சம்பந்தம் அமெரிக்காவுக்கு ராபர்ட் ஓப்லேக்கு கூப்பிட்டு போய் வந்த பிறகு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு உள்ளூர் விசாரணையே போதும், கம்போடியாவில் கூட பாத்தீங்கன்னாக்கா 30 ஆண்டு காலமா அது இழுத்து பறிச்சுக்கிட்டே இருக்கு இந்த வெளி விசாரணை எல்லாம், அதனால அது எங்களுக்கு தேவையில்லை என்பது போல, அதாவது வெளி விசாரணை சுதந்திரமான சர்வதேச போர்க்குற்ற விசாரணை தேவையில்லை என்பதை போல சம்பந்தம் இங்க மாறி பேசுறாங்க. சம்பந்தம் இப்படி பேசுவதற்கான காரணம் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதாவது நீங்க சொல்ற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சகம், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுக்கிற அழுத்தம் மற்றும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தமும் ஒரு காரணமா என்று கேட்கிறேன். இல்ல, அதெல்லாம் அழுத்தம் காரணம் கிடையாதுங்க. அவரு வந்து அங்க வந்து வாய் திறந்து ஏதாவது தமிழ் பேசினாலும் சரிதான் 20 ஆண்டு சிறை, அவங்க வந்து பதவி எம்பி பதவி பறிக்கப்படும். இப்படி வந்து பிடி ஆக்ட் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை சம்பந்தத்தால இதுக்கு மேல இது பண்ண முடியாது. ஆனாலும் கூட அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்பதுதான் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுடைய எண்ணம். அவர்கள் கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்று சொன்னால் விளங்க சொல்லுங்கள், அவர்களுடைய கடமைகள் என்று எதை கருதுகிறீர்கள்? என்ன கடமைனாக்கா, இப்போ வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி உலகத்தில் வாழக்கூடிய 12 கோடி தமிழர்கள் என்ன விரும்புறாங்க, ஒரு சர்வதேச போர்க்குற்றம். ஏன்னா ஐநாவுடைய மர்ஷிகி தருஷ்மன் தலைமையிலான போர்க்குற்ற விசாரணை தெளிவா பரிந்துரை செய்திருக்கு, போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கு, 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அங்க வந்து சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் மருத்துவமனைகள் மீது கூட வந்து தொடர்ந்து ஷெல்லிங், அதாவது குண்டு வீசி இருக்கிறாங்க. இப்படி வந்து மனித சமுதாயத்துக்கு எதிராக அங்க நடந்திருக்கிறத தான் மர்சிகி தருஷ்மன் தலைமையிலான குழு பரிந்துரை செஞ்சிருக்கு. அவர்களே என்ன சொல்றாங்க, நம்ம சீனிவாசராவ் சொன்ன மாதிரி ஒரு 3 இதுக்கு லண்டன் நியூயார்க் டைம்ஸுக்கு எழுதின ஒரு ஓபன் பேஜ்ல தெளிவா சொல்றாங்க, 2010 தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் தவறு செஞ்சிடுச்சு, அந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்கணும், தடுக்க தவறிவிட்டன சர்வதேசம், இப்பொழுதாவது அந்த தீர்மானத்தை திரும்ப பெற்று அமெரிக்கா இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை, எப்படிப்பட்ட ஒரு சர்வதேச சுதந்திரமான போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படுவதற்கான ஒரு தீர்மானத்தை, எல்எல்ஆர்சி சப்போர்ட் பண்ணி இல்ல, ஒரு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படுவதற்கான ஒரு தீர்மானத்தை முன்மொழியணும்னு சொல்லிட்டு ஐநா நியமிச்ச அந்த குழுவே வந்து தெளிவா ஓபன் பேஜ்ல நியூயார்க் டைம்ஸ்ல எழுதி இருக்கிறாங்க. இல்ல, இப்ப இந்த பிரச்சனையிலே தியாகு, இப்போ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பரப்பி வருகிற அந்த பரப்புரைகள், ஒரு தவறான பரப்புரைகளின் காரணமாக ஏதோ இந்தியா இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர்களால் அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டு வருவதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் விதைத்து வருகிறார்கள். இப்போ ஏதாவது ஒரு காங்கிரஸ்வாதியோட மத்தியிலே ஆளுகிற நிர்வாகிகளிடமோ நாம் கருத்துக்களை கேட்கிற பொழுது நிலைமையை இன்றைக்கு மாற்றி அமைப்பதற்காக ஒழுங்காக சென்று கொண்டிருக்கிற அந்த சீரமைப்பு பணிகளையும் தமிழர்களுக்கு வாழ்வுரிமை பணிகளையும்
முடக்குவதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் எல்லாம் செயல்பட்டு வந்து கொண்டு ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஆகவே இதை நம்ப வேண்டாம் என்கிற ஒரு சூழலில் அவர்கள் கருத்துக்களை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது இலங்கையில் சிங்கள அரசு ராஜபக்ஷே அவர்கள் செய்த போர்க்குற்றத்தில் பங்காளி இந்தியா, மனித விரோத குற்றங்களில் பங்காளி இந்தியா, இனக்கொலையில் தமிழர்களின் ரத்தத்தில் கை நினைத்த பாவி இந்தியா. இந்திய அரசு இந்த குற்றங்கள் நேரடியாக பங்கு பெற்றுச்சு. எனவே ஒரு சர்வதேச சுதந்திர போர்க்குற்ற விசாரணை வந்தால் இந்தியாவும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும். போர்க்குற்றவாளியாக ராஜபக்சே மட்டுமல்ல இந்திய அரசு தலைவர்களும் நிற்க வேண்டிய கட்டாயம் வரும். எனவே கொலை குற்றத்தை கூடி செய்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள கூட இருந்த கூட்டாளியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதை மறைப்பதற்காகத்தான் அந்த உதவி செய்யறோம், வீடு கட்ட சொல்றோம். இல்ல அப்போ இந்த பிரச்சனையிலே புகழேந்தி தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக இந்த இனப்படுகொலை விவகாரமான பிரச்சனையை கையிலே எடுத்துக்கொண்டு இந்தியாவை ஒரு நிர்பந்தமும் ஒரு அழுத்தமும் கொடுத்து கொண்டு வருவது, இப்ப இந்த பிரச்சனையில் இந்தியா மாறுதலுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் கேட்கிறேன். இல்ல, இந்தியா பொதுவாக தமிழர்களுடைய உணர்வுகளை மதிக்கவே இல்லை. ஒரு தமிழ்நாட்டை தமிழ் மாநிலத்தை மாநிலமாக கருது. தமிழர்களுடைய உணர்வுகளை ஒரு தனி மாநிலமாக அல்லது தமிழர்களுடைய உணர்வுகளை தொடர்ந்து நீங்க நம்ம 2008 இருந்தே தொடர்ந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னில இருந்து போராடுறோம். ஆனா 2008 இருந்து இந்த போர் நிறுத்தணும், அந்த உதவி செய்யக்கூடாது, எல்லா வகையிலும் போராடி இருக்கோம். அதுக்கு பிறகும் கூட இந்த சர்வதேச போர் குற்றவாளியாக நம்ம ராஜபக்சே அறிவிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இதுக்கும் இந்தியா செவி சாய்க்கல. இங்க இருக்கக்கூடிய 6 கோடி 7 கோடி தமிழர்களுடைய உணர்வுகளை இந்தியா மதிக்கவே இல்லைங்கிறது தான் கடந்த கால. தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதத்திற்கு, பிரதமருக்கு எழுதியிருக்கிற கடிதத்திற்கு பதில் கடிதம் பிரதமர் எழுதுவாரா அல்லது ஏதாவது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த கருத்துக்களை அவர் தெரிவிக்கிற கருத்துக்களை வைத்து இந்த மத்திய அரசு இந்தியாவினுடைய போக்கை நாம் உணர முடியுமா என்று கேட்கிறேன். 2009 மேக்கு நான் திரும்ப போறேன். 2009 மே 19க்கு பிறகு தமிழக முதல்வராக அன்றைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி பிரதமருக்கு கடிதம் எழுதினார். மனித உரிமை மன்றத்தில் நீங்கள் இலங்கையை ஆதரிக்க கூடாது என்று கடிதம் எழுதினார். இந்த கடிதத்திற்கு மறுமொழியும் இல்லை, இந்த கடிதத்தின்படி நடந்து கொள்ளவும் இல்லை. இந்த கடிதத்தை வாங்கி துடைத்து போட்டுவிட்டு ஐநா மனித உரிமை மன்றத்தில் இந்திய அரசுடைய பிரதிநிதி கோபிநாதன் அச்சம் குளங்கரை என்கிற மலையாளி எழுந்து ராஜபக்சே அரசை பாராட்ட வேண்டும், இந்த தீர்மானம் தேவையற்றது, இந்த கூட்டமே தேவையற்றது. சரி, இப்போ மீண்டும் இப்பயாதான் தமிழக முதல்வர் இந்த பதில்கள், அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு 2012ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கார். கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. அவங்க வித்தியாசம் பார்க்கறேன்னு நான் சொல்றேன். இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படி இந்திய அரசு இந்த பிரச்சனையை துடைத்து எறிந்தால் தமிழக முதலமைச்சருடைய ரியாக்ஷன், பிரதிபலிப்பு கடுமையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வங்கதேசத்துக்கு பிரதமர் அண்மையில போனார். அப்போ தீஸ்டா நதிநீர் பிரச்சனையில மேற்கு வங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய விருப்பத்துக்கு மாறாக நாங்க போய் அங்க ஒப்பந்தம் போட முடியாதுன்றார். மாநில அரசாங்களுடைய உணர்வுகளை நாங்க மதிச்சு நடந்தாகணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்த அம்மா 80-20, அதாவது எங்க மேற்கு வங்கத்துக்கு 80% 20% தான் அவங்க நாட்டுல பாயுது வங்கதேசத்துல. அதனால நான் எப்படி 50-50 கொடுக்கறதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த ஒப்பந்தமே நின்று போச்சு. அப்படி இருக்கும் பொழுது தமிழக சட்டமன்றம் காங்கிரஸ் கட்சி உட்பட, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி உட்பட ஆதரித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படணும். அதோட மட்டும் இல்ல, இந்த நெருக்கடியை இதை ஒத்துக்காது இலங்கை. ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் அது அடாவடி பண்ணிருக்கு. ஐநாவுடைய அந்த போர்க்குற்ற விசாரணை வந்த பொழுது விமல் வீரவன்ச என்று சொல்லக்கூடிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் இருந்த ஐநா அலுவலகத்தை முற்றுகையிட்டு அடிச்சு நொறுக்கி 3 நாள் முற்றுகையில அந்த அதிகாரிகளை வெளிவரவிடாம பண்ணிட்டாரு. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த கொறடா, அதாவது இலங்கையினுடைய ஆளுங்கட்சி கொறடா நாடாளுமன்றத்திலே சொல்லி இருக்கிறாரு, இந்த சர்வதேச எங்க நாட்டினுடைய விவகாரத்தில் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது, இதுல தீர்மானம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானம் கொண்டு வரக்கூடாது, அதை நாங்க கடுமையாக எதிர்ப்போம் சொல்லி இருக்கிறார். ஆக எந்த ஒரு தீர்வையும் அவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மம்தா பானர்ஜி விவகாரத்தில் மேற்கு வங்காள முதலமைச்சருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிற நம்முடைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள்
இதே தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கிற இந்த தீர்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடிதம் எழுதிட்டாக்கா நான் அதை எதுவும் கண்டுக்க மாட்டலாம் இருக்க முடியாது. அப்பதான் இவங்க உண்மையான கூட்டாட்சி முறையை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்க போலியாக இந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிறார்கள், தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு மேலும் மேலும் உறுதிப்படும். ஆகவேதான் நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, அந்த அம்மையார் இன்னொன்னையும் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இலங்கைக்கு இந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கு சர்வதேச நாடுகள் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பையும் சேர்த்து அந்த தீர்மானத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவும் சொன்ன பிற்பாடு இந்திய அரசாங்கம் நாங்க அந்நிய இதுல தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உலக தமிழர்கள் அல்ல, உலக நாடுகள் அது மாத்திரமல்ல, அவர்கள் வேறு விதமாக இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள், ஜோடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது நட்பு இலங்கையை நட்பு நாடு என்று வர்ணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நட்பு நாடு என்று ஏன் வர்ணிக்கிறோம் என்று சொன்னால், அங்கே ஈழத் தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு ஏராளமான உதவிகளை செய்து வருகிறது என்கிற ஒரு தகவலையும் பரப்பி வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா நிவாரண நடவடிக்கை புனரமைப்பு வேலை திட்டம்னு சொல்றாங்க இல்லீங்களா. இன்றைக்கும் அண்மையில நம்முடைய பியூசிஎல் செயலாளர் சுரேஷ் போயிட்டு வந்தார். அங்க பார்த்தத ரொம்ப கொடுமையா இருக்குதுங்க. இவங்க எல்லாம் இந்த ஊடகங்கள்ல வர்ற செய்திகள்லாம் உண்மையே கிடையாதுங்க. நான் நேரடியா போய் பார்த்துட்டு வந்தேங்க, வேதனையா இருக்குங்க. 100 மீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம், 10 மீட்டருக்கு ஒரு ராணுவ ஆயுதம் தாங்கிய ராணுவ வீரர், இவர்களுக்கு இடையில தான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசுல இருந்து 45 வயசு வரையில உள்ள அந்த உழைக்கின்ற சக்திகள் எதுவுமே அங்க நடமாட்டமே கிடையாதுங்க. அதாவது 14 இருந்து 25, அதாவது இந்த 25 இடைப்பட்ட 25 வயதுக்குரியவர்கள் யாருமே நடமாட்டமே கிடையாது. 3 மணிக்கு மேல பெண்களே வெளியே வர முடியல. ஏன்னா அப்படி எந்த பெண்கள் இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ராணுவ வீரர்களாலும் அந்த முகாம்களாலும் சீரழிக்கப்படுகிறார்கள். அங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு படுகொலை அழிப்பு வேலை அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நிவாரணம் இவங்க 50,000 வீடு சொன்னாங்க, 3 வருஷம் ஆக போகுது. 50,000 வீட்டுல இன்னும் 1000 வீடு கட்டல, 50 வீடு கட்டி இருக்கிறாங்க. இப்படி இருந்தா அப்புறம் ஐநாவே சொல்லிச்சு. ஆனால் அதே நேரத்திலே சீனாவினுடைய சாலை பணிகள் செம்மையாக நடைபெற்று வருவதாகவும் இந்திய அரசினுடைய வீடு கட்டும் திட்டம் என்பது வெகு ஜோராக நடந்து வருவதாகவும், அது எதற்காக இந்த சாலை பணிகளை சீனாக்காரன போடுறது, மறுபடியும் அந்த மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு எழுச்சி, அதாவது தமிழகத்திற்கான ஒரு ஆதரவு போராட்டம் அறவழியிலோ அல்லது ஆயுத போராட்டமோ தலையெடுத்தால் அதை விரைந்து உடனடியாக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக சாலையை மட்டும் சீரமைக்கிறாங்க. முதல்ல மக்களுக்கு வாழ்க்கை இல்ல. 1,40,000 வீடுகள் அழித்து ஒழிக்கப்பட்டதாக ஐநாவுடைய குழுவே ஒரு 2009 இறுதியில போன குழு அங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்க. மன்னார் ஃபாதர் சொல்றாரு, அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரப்படியே 1,46,000 சொச்சம் பேரு காணாம போயிட்டாங்க, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க அடிக்கடி காணாம வேற போகப்படுது. பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்படுறாங்க. என்ன நிவாரண நடவடிக்கை இந்தியா பாக்குது? இவங்க கொடுத்த 1000 கோடி ரூபாய் எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுங்களா? அவர்கள் பாவம் அந்த விவசாயத்துக்கு 12 ஆண்டுகளா விவசாயம் செய்ய முடியாம தடுக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் இந்த போர்னால, இந்த இவர்கள் நடத்திய இலங்கை நடத்திய அந்த போர்கள்னால இன்றைக்கு அந்த மக்கள் ஏதோ விவசாயம் செய்யணும்னு முயற்சி பண்ணா கூட அதுக்கு சரியான உதவி கிடையாது. ஆனா இலங்கைக்காரர் சிங்களவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து தோட்ட பயிர்களா வைக்க சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்துது இலங்கை அரசாங்கம். இப்ப இது உண்மை, நீங்க சரியான பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் இப்பொழுது நடைபெற இருக்கிற அந்த மனித உரிமை கூட்டத்தில் இலங்கைக்கு தொடர்பாக என்ன விவகாரங்களை இப்பொழுது வெளிப்படுத்த இருக்கிறார்கள், என்னதான் நடக்கும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள்? தமிழர்களுடைய கோரிக்கை என்ன என்பதில் தெளிவா இருக்கணும். குறைந்தபட்ச கோரிக்கை, அந்த குறைந்தபட்ச கோரிக்கை ஒரு சார்பற்ற பன்னாட்டு புலனாய்வு, சுதந்திரமான சர்வதேச விசாரணை, அதற்கான பொறியமைவை ஏற்படுத்த வேண்டும். நாம் கேட்கல, இத ஐநா மூவல்லுநர் குழு அறிக்கையினுடைய பரிந்துரைப்படி நடத்தணும். இதற்கு குறைவான எதுவும் தமிழர் சிக்கலுக்கு ஒரு அடி கூட, ஒரு சிறு அளவு கூட உதவாது. மற்றது எல்லாமே இதை ஏமாற்றுவதற்கும் இதை தள்ளி போடுவதற்கும். இப்ப அமெரிக்காவினுடைய அந்த தீர்மானம், கடாபி விவகாரத்தில் ஒரு 750 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை, கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது விரைவாகவும் வேகமாகவும் இருந்தது. ஆனால் இலங்கையில் ராஜபக்ஷ விவகாரத்திலே மட்டும் ஏன் இந்த முரண்பாடு என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா இவங்க எல்லோருமே தமிழீழத்துக்கு எதிரானவர்கள். தமிழீழம் விடுதலை பெறுவதை தடுக்க விரும்புறாங்க. தமிழீழ மக்களுடைய சிக்கலுக்கான ஒரே தீர்வு தனித்தமிழீழம் தான் என்பது மெய்ப்பிக்கப்பட்டு. ஆனால் அதே நேரத்திலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அமெரிக்காவை வெகுவாகவே நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. இல்ல, அதுக்கு காரணங்க தமிழர்களுக்கு ஒன்று நல்ல
தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு மிதக்கிற ஒரு துரும்பு கூட ஏதோ கப்பல் போற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த ஒரு நிலை தமிழர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலேயே துரும்பு கப்பலா மாறிடாது. எனவே ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும், இலங்கைக்கு ஒரு சங்கடம் ஏற்படுத்தினா கூட போதும், அதையெல்லாம் நம்ம தூக்கி வச்சு ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அது அந்த மனநிலையை வந்து ஒரு சங்கடத்தை, நிர்பந்தத்தை ஜெனீவாவில் அமெரிக்கா கொடுப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இப்பொழுது செயல்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வந்து மொழியெடுப்பதற்கு சர்வதேச தமிழ் சமூகமானது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். சர்வதேச சமூகம் வந்து இவங்களை அமெரிக்காவை நம்புதில்லை. அவங்க எந்த நாடு, அவர் தியாகு சொன்ன மாதிரி, எந்த நாடாவது தங்களுடைய சிக்கலுக்கு ஒரு தீர்வை தராதா என்ற ஆதங்கத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனதுனால இப்ப அமெரிக்கா கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த LLRC தீர்மானத்தோட மட்டுமில்ல, இப்போ ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்குது, அந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி சர்வதேச தமிழ் சமூகம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையில இது என்ன பண்ணுது, அமெரிக்கா இன்னும் ஒரு அரசியல் தீர்வு சொல்லுது. நீங்க 13வது திருத்த சட்டத்தின் கீழே, அதை விட கொஞ்சம் குறைவான நிலையில ஏதாவது ஒரு தீர்வுக்கு நீங்க வரணும்னு சொல்லி போகாத ஊருக்கு வழிகாட்டுது அமெரிக்கா. இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய இரட்டை வேடத்துக்கு எடுத்துக்காட்டு. இதை அமெரிக்கா இப்படி செய்யறத வந்து சர்வதேச சமூகம் அறியாம இல்ல, தமிழ் சமூகம் இதை சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம என்ன கேட்கறோம்னாக்கா, LLRC அறிக்கை அது தவறு, அது வந்து சரியல்ல, அதுக்கு ஒரு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை தான் நடத்தப்படணும் தான் ஒரு தீர்வு. ஏன்னா ஒரு ஐநா நியமித்த குழுவே அங்க நடந்திருக்கிறது உண்மை இருக்கு. அதனால சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேணும்னு சொல்லிட்ட பிறகு மறுபடியும் இவங்க வந்து LLRCக்கு ஆதரவாக சர்வதேச நாடுகள் பூரா ஆதரிக்கணும், 22 நாடு இப்ப என்ன ஆதரிக்குது, இன்னும் 2 நாடு ஆதரிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்வதே ஒரு மாய்மாலம், ஏமாற்று வேலை. இது தமிழர்களுடைய பிரச்சனைக்கு எந்த வகையில் தீர்வு காணாது, தீர்வு தராது. ஆக என்ன செஞ்சா சரி வரனா, ஒரு சர்வதேச நீதி விசாரணை சுதந்திரமா நடைபெறணும். ஒண்ணு சொல்லணும், சொல்லிடுறேன். அதாவது அமெரிக்க தீர்மானம் இலங்கையின் வடக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. LLRC வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவம் ஆட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு பகுதியில் வெளியேற்ற வேண்டும். ஆனா அமெரிக்க தீர்மானம் வடக்கை மட்டும் குறிப்பிடுது. 2, தமிழர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது பற்றி அதுல எதுவுமே இல்லை, மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுப்பது பற்றி தான் இருக்கு. எனவே தமிழ் தேசிய இனம் என்ற ஒன்றையே அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த தீர்மானம் அங்கீகரிக்கவில்லை. அதாவது சம உரிமை சமவாழ்வு என்கிற பிரச்சனையே அங்கே வரவில்லை என்று வரல. மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம், பஞ்சாயத்து போர்டு மாதிரி நடத்தாதீங்க, கொஞ்சம் நகராட்சி மாதிரி நடத்துங்கன்னு சொல்லுது. அடுத்து இன்னொரு சுய நிர்ணய அளவுக்கு கூட அதெல்லாம் நெருங்கிய வரல. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இதையெல்லாம் செஞ்சுட்டு இதை பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு LLRC-யினுடைய இந்த ஏமாற்று, அது ஒரு எஸ்கேப் ரூட்னு சொல்றாங்க. ஒரு திரிகோணமலையில 2006 நடந்த ஒரு கொலை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2009 இனப்படுகொலையை மறைப்பதற்கு 2006 நடந்த கொலைகளை பற்றி விசாரணை நடத்த ஒரு 4 இடத்துல சம்பவங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா, சர்வதேச அளவிலான சட்ட நீதிக்கான முயற்சிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரு எஸ்கேப் ரூட்டை உருவாக்குறாங்க. இந்த எஸ்கேப் ரூட்டுக்கு உதவி பண்ணணும், தப்பிச்சு போறதுக்கு கதவு திறந்து விடுற வேலை தான் அமெரிக்க தீர்மானம். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த தீர்மானம் இன்னொரு வாசகத்தையும் கொண்டிருக்கு. என்ன வாசகம்னா, இதையெல்லாம் செயல்படுத்தி 1 வருட காலம் கழிச்சு நீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க எப்படி செயல்படுத்துறீங்கன்னு ஐநா மனித உரிமை ஆணையர் ஓராண்டு கழித்து ஒரு அறிக்கை கொடுப்பார். அது வரைக்கும் தமிழர்கள் இருக்கணும். ஐநா அறிக்கையினோ மனித உரிமையினோ வேற எதுவும் பேசக்கூடாது, எந்த கோரிக்கை வைக்க கூடாது. இப்படி இந்த போராட்ட தீயை நீர் ஊற்றி அணைக்கிற வேலைதான் இந்த தீர்மானம். ஆக அந்த தீர்மானத்திற்கு பிறகு 1 ஆண்டுகளுக்கு பிறகு மறந்து போவார்கள் அல்லது மறக்கடிக்கப்படுவார்கள் அல்லது அந்த கவனத்தையே மாற்றி அமைப்பார்கள் என்கிற. நீங்க இந்தியா முரணா பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இலங்கை எந்த விதமான தீர்மானமும் வராமல் தடுப்பதற்கு செய்கிற முயற்சியையும் அமெரிக்கா இலங்கைக்கு உதவுவதற்கு காட்டுகிற வழியையும் ரெண்டையும் இணக்கப்படுத்தி இந்தியாவினுடைய மேற்பார்வையில ஒரு பொது தீர்மானம் ஆக்கியாச்சுன்னா, தமிழர்களே இனி பேசாதீர்கள், மனித உரிமை மன்றமே உங்களுக்கு சொல்லிவிட்டதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த சூழ்ச்சி தான் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஆனால் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையிலே இங்கே தமிழகத்திலே வரக்கூடிய மத்திய அமைச்சர் வாசனாக இருந்தாலும் சரி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையில்
நாங்கள் தமிழர்கள் இலங்கையினுடைய போர்க்குற்றங்களை அம்பலப்படுத்த தமிழக காங்கிரஸ் மத்திய அரசை நிர்பந்தப்படுத்தி மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்கும் என்கிற துணியிலே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது என்ன எடுக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது எடுத்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க ஜி.கே. வாசன் பிரதிபலிக்குதுன்றதுனால ஜி.கே. வாசன் நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்றாரு, தமிழக மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு நாங்க மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம், அங்க போர்க்குற்ற இது நடக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம் இவரு சொல்றாரு. ஆனா அதே சுதர்சன நாச்சியப்பன் அவரு என்ன சொல்றாரு, அது போலீஸ் ஸ்டேஷன், அது ஜெனீவாவுல நடக்கிற ஐநா மனித உரிமை ஆணையன்றது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போக விரும்பல, அப்ப நாங்க வெறும் நிவாரணம் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஒரு கொலை நடந்துட்டாக்கா அந்த கொலை செய்யற குடும்பத்துக்கு எந்த நீதியும் கிடைக்க வேணாம், ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரிசி பருப்பு கொடுத்து கொலைய மறந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி சுதர்சன நாச்சியப்பனை போன்ற காங்கிரஸ்காரர்கள் தமிழினத்துக்கு விரோதமா இன்றைக்கு பேசிட்டு வெளியில திரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. ஆனதுனால நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, இதுல நம்ம தமிழர்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. இனிமேல் உலகத்துல 6000 தேசியனம் இருக்கு. எல்லா தேசியங்களும் எப்படி இருக்குனாக்கா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா நேஷன் வித்அவுட் ஸ்டேட்ஸ் சொல்ற மாதிரி தான், நாடற்ற இனங்களாகத்தான் இருக்கு. அந்த தேசிய இனங்களுடைய போராட்டங்களோட சர்வதேச 12 கோடி தமிழர்களும் இனிமேல் புரிதலோட கைகோர்க்கணும், அவர்களுடைய போராட்டங்களை ஆதரிக்கணும். அப்பதான் இந்த இந்திய அரசாங்கம் தமிழர்களை கிள்ளுக்கிறையா நினைத்துக் கொண்டிருக்கிற இந்திய அரசாங்கத்திற்கு அவன் புத்தியில அடிச்ச மாதிரி தமிழர்கள் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நடவடிக்கைகளை இனிமேல் மாற்றி அமைச்சுக்கணும். முடிந்தால் சீனாவோடு கூட நாம் பேசுவதற்கு தயாராக வேண்டும். இல்லனா இந்தியா தொடர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டு தமிழினத்தை அழித்து ஒழிக்கிறதே ஒரு தொழிலா வச்சிட்டு இருக்கு இந்திய அரசாங்கம். தமிழினத்தை இலங்கையில மட்டும் அடிக்கல, இங்க இருக்கிற மீனவ தமிழர் 540 பேர் கொல்லப்படுறான். இதுவரை ஒரு விசாரணையில ஒரு அறிக்கை இல்ல. ஆனா ஒரு இதுல மலையாளி ஒருத்தர் மீனவன் பாதிக்கப்பட்டாக்கா உடனே குரல் கொடுக்கும். நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீதியின் குரலிலே நாம் எடுத்த ஒரு தலைப்பு, தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்திய அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு எழுதிய கடிதம். காரணம், ஐநாவிலே ஜெனீவாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை அமைப்பினுடைய குற்றம், இலங்கையினுடைய போர்க்குற்றத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கடிதம், வலியுறுத்துகிற ஒரு கடிதம். ஆனால் இந்தியா இதுவரையில் இது குறித்த கருத்துக்களை நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கும் தெரிவிக்கவில்லை, தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்கவில்லை. 12 கோடி அறிவார்ந்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம். பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல 6000 தேசிய இனங்களுக்கும் இன்றைக்கு விடுதலை தலைமை ஏற்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய இனம் தமிழினம், நம்முடைய தமிழினம். இன்றைக்கு அந்த தமிழினம் இன்றைக்கு ஒரே ஒரு சிறுநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள பேரினவாதத்துடன் பலியாகி கொண்டிருக்கிற ஒரு கொடுமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1.5 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டு சொன்னது போல 750 பேர் படுகொலை என்கிற விவகாரத்திற்காக கடாபியை கொண்டு சென்று தண்டனை வழங்கிய அமெரிக்கா, அதே அமெரிக்கா இன்றைக்கு பிரச்சனையை கையிலே எடுத்து இலங்கைக்கு ஆதரவாக இந்த பிரச்சனையை தள்ளி போட வேண்டும் என்பதற்காக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் சம்பந்தம் உட்பட, சுரேஷ் உட்பட மற்றும் அவர்களுக்கு கொடுத்த நிர்பந்தம், அந்த பிரேரணையிலே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு LLRCயை மட்டும் ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இந்த பிரச்சனையை தள்ளி போடத்தான் உதவும் என்கிற வகையிலே இன்றைக்கு நம்முடைய தோழருடைய தியாகு அவர்களுடைய கருத்துக்கள், அந்த அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஷரத்துக்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள், தமிழர்களுக்கான எல்லை பகுதிகள், அதிகாரங்கள், இவைகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே நம்மை வஞ்சிப்பதற்காக சர்வதேச அளவிலே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் இதை வெகுவாகவே விளக்கி இருக்கிறார்கள். தமிழ் கூறும் நல்லுலகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நாம் தலைமை ஏற்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் 12 கோடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம், இந்த நாட்டையே ஆண்டவர்கள், உலகத்தை ஆண்டவர்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு சிறு சிங்கள பேரினவாதத்தாலே அழிக்கப்பட்டு இன்றைக்கு குற்றுயிரும் கொலையுயிரமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை காக்க இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம், இந்த கடிதத்தின் மூலமாக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கையை, ஐநாவிலே அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த குறுகிய கால தீர்மானம், இந்த பிரச்சனைகளின் மூலமாக தமிழ் சமுதாயம் எல்லாவற்றையும் பார்த்து அதன் மூலமாக தெளிவு பெற்று எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்கிற ஒரு பல்வேறு விதமான கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். நீதியின் குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன்
தொடர்ந்து பாயும்.